சீர்காழி அருகே அனுமதியின்றி சவுடுமண் எடுத்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். 3 டிராக்டர்கள், இட்டாச்சி இயந்திரம் பறிமுதல். நள்ளிரவில் எஸ்பி நேரடியாக விசிட் செய்து அதிரடி. மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் அருகே நத்தம் பகுதியில் அனுமதியின்றி சவுடுமண் எடுப்பதாக மாவட்ட எஸ்பி மீனாவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நள்ளிரவில் மாவட்ட எஸ்பி மீனா மற்றும் போலீசார் நத்தம் பகுதிக்கு நேரடியாக ஆய்வுக்கு சென்றனர். அப்போது அங்கு அனுமதியின்றி சவுடுமண் எடுத்துக் கொண்டிருந்த நபர்களை சுற்றி வளைத்து விசாரணை செய்தது. நத்தம் பகுதியை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் செந்தில்குமார் என்பவருக்கு உரிய இடம் என்பதும் அதில் செந்தில்குமார் அரசு அனுமதி ஏதுமின்றி சுமார் 20 அடி ஆழத்திற்கு மேல் மண் எடுத்தது தெரியவந்தது. இதனையடுத்து எஸ்பி மீனா உத்தரவின்படி செந்தில்குமார் மற்றும் ஆலவேலி பகுதியை சேர்ந்த டிராக்டர் ஓட்டுநர் கார்த்திக், கதிராமங்கலம் பகுதியை சேர்ந்த நாகராஜன் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேலும் அனுமதியின்றி மண்ணெடுக்க பயன்படுத்திய 3 டிராக்டர்கள், ஒரு இட்டாச்சி இயந்திரம், 2 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவற்றை வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். இதுகுறித்து வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வழக்கை தேடி வருகின்றனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபருடன் உங்கள் தவசி ரமேஷ். ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எதுவும் சொல்லலை மேடம். ஒரு இன்ஸ்பெக்டர் தான் கொஞ்சம் காலையில் பில்டப் கொடுத்தாரு. சரி சரின்னு சொன்னாங்க. அந்த கேட்டு கிட்ட என்னோட ஹெல்மெட் இருக்கு பாரு, அந்த பேரிகார்டு ஆரம்பி மேடம் பேசினேன் காலையில்